கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை சரிந்து வருவதும் வெள்ளியின் விலை அதிகரித்துக் கொண்டே வருவதும் தான் நம்ம பார்த்து வரும். இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பது பற்றி நாம் பார்க்கலாம். சர்வதேச சந்தையில் கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் மீதான விலை வீழ்ச்சியடைந்து வருவதும் வெள்ளியின் மீதான விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதும் நம்மில் பலருக்கும் கேள்வி எழும்பியிருக்கும். அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதில் சிலவற்றை தான் நாம் தற்போது பார்க்க போறோம். முதலில் தங்கத்தை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 41% உயர்ந்திருக்கு. அதாவது தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு 41% பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஆனா வெள்ளியில் முதலீடு செய்தவர்களுக்கு 54% உயர்வு கிடைச்சிருக்கு. தங்கத்தின் விலையை காட்டிலும் வெள்ளியின் விலை உயர்ந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, தங்கம் முழுக்க முழுக்க ஆபரண பொருளாகவும் முதலீடாகவும் மட்டுமே பார்க்கப்படுது. ஆனா வெள்ளி ஆபரண பொருளா மட்டும் இல்லாம தொழிற்சாலை ரீதியா கூட வெள்ளியின் தேவை அதிகரிச்சு கொண்டே வருது. எடுத்துக்காட்டா நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து சோலார் பேனல்கள் வரைக்கும் வெள்ளியின் பயன்பாடு அதிகரிச்சுட்டு வருது. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் பணவீக்கம் குறையும் நேரத்தில் அந்நாட்டில் மத்திய வங்கிகள் வட்டி விகிதத்தை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுது. பொதுவாகவே அமெரிக்கர்கள் தங்கத்தை விட வெள்ளியை வாங்குவதிலேயே அதிகம் ஆர்வம் காட்டி வருவாங்க. அப்போ அவங்க அதிகமா வெள்ளியிலேயே அதிக முதலீடு செய்யறதாலேயே இது போன்ற மாற்றங்கள் நிகழ்ந்து வருது. பொதுவாக ஒரு பொருளோட தேவை அதிகரிக்கும் போது அதன் விலை அதிகரிப்பதும் இயல்பானவை தானே. இப்படி பல தரப்பிலும் வெள்ளியின் தேவை அதிகரிச்சுட்டு வரதால தான் அதன் விலையும் அதிகரிச்சுட்டு வருது. இதை தொடர்ந்து தங்கத்தின் மீதான விலை தொடர்ந்து சரிவை கண்டு வரத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தேர்தல் வாக்குறுதியாவே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அவர் வெற்றி பெற்றால் வெளிநாடுகளில் ஏற்படக்கூடிய போரை நிறுத்துவேன் அப்படின்னும் அவர் தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சாரு. இதன் எதிரொலியாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவை கண்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுது. இது போன்ற காரணங்களால் தான் தங்கத்தின் மீதான விலை தொடர்ந்து சரிந்து வருவதும் வெள்ளியின் மீதான விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருவதும் நம்ம பார்த்து வரும்.